கவிதை பாடுவதற்காக அடுத்து அழைக்கின்றோம் திருமதி வேனிஷா சுரேஷ் அவர்களை. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு எனது கவிதையை தொடங்குகின்றேன். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். தித்திக்கும் தேனமுதம் திகட்டாத வள்ளுவரின் கடைச்சங்க தமிழ்மறை. தித்திக்கும் தேனமுதம் திகட்டாத வள்ளுவரின் கடைச்சங்க தமிழ்மறை. தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து தெளிந்த நீரோடை போல் தெளிய வைத்து புரிய வைத்த தெய்வ நூல் என்னென்று சொல்வேன். தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து தெளிந்த நீரோடை போல் தெளிய வைத்து புரிய வைத்த தெய்வ நூல் என்னென்று சொல்வேன். முத்தமிழ் அடைவினை முற்பட எழுதிய முப்பால் நூல் நெஞ்சில் முகிழ்ந்ததே. முத்தமிழ் அடவினை முற்பட எழுதிய முப்பால் நூல் நெஞ்சில் முகிழ்ந்ததே. ஈரடி குரலில் இலக்கிய ஆளுமைகள் கற்றவர் கண்கலங்கி கதிகலங்கினர். ஈரடி குரலில் இலக்கிய ஆளுமைகள் கற்றவர் கண்கலங்கி கதிகலங்கினர். பெருநாவலர் பெருந்தகை பொருள்பட இந்த பொய்யாமொழி போற்றிட வார்த்தைகள் இல்லையே. பெருநாவலர் பெருந்தகை பொருள்பட இந்த பொய்யாமொழி போற்றிட வார்த்தைகள் இல்லையே. இலக்கிய தென்றலின் தோன்றல் தமிழுக்கு தமிழினத்தின் கருத்து கருவூலமானதே. இலக்கிய தென்றலின் தோன்றல் தமிழுக்கு தமிழினத்தின் கருத்து கருவூலமானதே. மானிடனின் தனி பெரும் வாழ்வியல் நெறிமுறைகள் மாண்டு அழிவுற்றுடராமல் வழி நிற்கும் வகையில் மானிடனின் தனி பெரும் வாழ்வியல் நெறிமுறைகள் மாண்டு அழிவுற்றுடராமல் வழி நிற்கும் வகையில் வகை வகையாக 133 அதிகாரங்களை சீர்தூக்கி எமக்களித்த வான்புகழ் பெற்ற வள்ளல் தெய்வ புலவர் வணக்கத்துக்குரியவர். வகை வகையாக 133 அதிகாரங்களை சீர்தூக்கி எமக்களித்த வான்புகழ் பெற்ற வள்ளல் தெய்வ புலவர் வணக்கத்துக்குரியவர். இல்லை என்ற பொருள் இல்லாமல் எமக்களித்த திருவள்ளுவர் வாழ்க. வாழ்வு மணக்க வந்த சென்னா போதர் வாழ்க. உலகையே உயர்த்திய உன்னத குரல் வாழ்க. உளவியல் உண்மைகளை சுட்டி காட்டிய முதல் புலவர் வாழ்க. காலத்தால் அழியாத காரண புகழ் வாழ்க. நாம் திருக்குறளை மாசறக் கற்று சீர்தூக்குவோம். நன்றி. சாத்விக ஓசை மாணவ மாணவிகள் தான் ஆற்றல் இருக்கின்றதென்று எனக்கு புரிந்தது. இவ்வளவு நேரமும் இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கெல்லாம் இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா என்று நினைத்து பார்க்கும் பொழுது தயாபரி சர்மாவின் சிறப்புமிக்க சேவை என்பதனை விட கூச்ச சுபாவத்திலே இருந்தவர்களை எல்லாம் மேடை ஏற்றி உரையாட வைத்திருக்கின்றார் என்றார் எல்லோராலும் முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் சாத்விக ஓசை ஆசிரியை தயாபரி சர்மா அவர்களுக்கு நன்றியையும் ஒருமித்த கரகோஷத்தையும் கொடுங்கள். நன்றி.